62,000 இளைஞர்கள் அரசு சேவையில் இணைப்பு. ராவணன் மறைத்து வைத்த விமானங்களை தேடும் முயற்சி ஆரம்பம். நேபாளத்தில் உள்ள 97 மலை சிகரங்களில் இலவசமாக ஏறும் வாய்ப்பு. கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு விரைவில் திருமணம். 37வது போலீஸ் மா அதிபராக தற்போதைய பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவை நியமிக்க ஜனாதிபதி முன்வைத்த பரிந்துரைக்கு அரசியலமைப்பு பேரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அரசியலமைப்பு பேரவை சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று பிற்பகல் கூடியிருந்த நிலையில் இதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் பெயரை புதிய போலீஸ் மா அதிபர் பதவிக்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பரிந்துரைத்து அரசியலமைப்பு பேரவைக்கு அனுப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்கும் பொறுப்புள்ள இளைஞர் தலைமைத்துவத்தை உருவாக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேசிய இளைஞர் மாநாட்டின் ஆரம்ப விழாவில் தெரிவித்துள்ளார். தேசிய இளைஞர் மாநாடு இன்று கொழும்பு சுகததாச உள்ளக விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. தேசிய இளைஞர் மாநாட்டின் ஆரம்ப விழாவில் பேசிய ஜனாதிபதி இளைஞர்களை அரசியல் கைப்பாவைகளாக மாற்றாமல் நாட்டின் எதிர்காலத்தை வழிநடத்தும் தலைவர்களாக உருவாக்குவதே இதுவரையிலான மாநாட்டின் இலக்காக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு சேவையில் துறைசார் நிபுணத்துவம் உள்ளவர்களை உள்ளடக்கும் நோக்கில் 62,000 பேரை இணைத்துக் கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பிரதான வீதியில் மின்னேரியாப்பா தோயா பகுதியில் இன்று செவ்வாய்க்கிழமை பஸ்ஸுடன் டிப்பர் மோதியதில் 26 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மதுரை ஓயாவில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற பஸ் அதிகாலை 3 மணியளவில் டிப்பருடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. காயமடைந்தவர்கள் பொலனறுவை, மின்னேரியா, ஹிகுரகொட மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் சாஸ்தா பீடத்தை இலங்கை அரசால் அங்கீகரிக்கப்பட்ட புனித ஜாத்திரை தலமாக பிரகடனப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கையில் உள்ள 15,000த்திற்கும் அதிகமான பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை 1ஆம் திகதி தொடக்கம் தை மாதம் 31ஆம் திகதி வரையான 41 நாட்கள் மாலை அணிந்து விரதம் அனுஷ்டித்து இந்தியாவின் கேரளா மாநிலத்தில் அமைந்துள்ள சபரிமலை ஐயப்பனுக்கு சென்று தரிசித்து வருகின்றனர். சபரிமலை ஐயப்பனை இலங்கை யாத்திரிகர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற யாத்திரையை இலங்கை அரசால் அங்கீகரிக்கப்பட்ட புனித தல யாத்திரையாக பிரகடனப்படுத்துவதற்கும் அதற்கான வசதிகளை வழங்கவும் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கையின் பண்டைய தமிழ் மன்னரான ராவணனினால் மறைக்கப்பட்டதாக கூறப்படும் விமானங்களை தேடி கண்டுபிடிக்கும் முயற்சி முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 25 இடங்களில் 19 விமானங்களை ராவணன் மறைத்து வைத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு மறைத்து வைக்கப்பட்ட விமானங்களை கண்டுபிடிக்கும் நோக்கில் இலங்கை விமான போக்குவரத்து அதிகார சபையின் ஆராய்ச்சி பிரிவு பணிகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குருநாகல், வாரியபொல, சிகிரியா, தம்புள்ளை, பதுளை, மகியங்கனை, அம்பாத்தோட்டை ஆகிய இடங்கள் உள்ளிட்ட சில இடங்களில் இந்த விமானங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டில் இந்த ஆய்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் நிதி பற்றாக்குறை காரணமாக ஆய்வுகள் இடைநடுவில் கைவிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. செப்டம்பர் 8ஆம் திகதி ஆரம்பமாகும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டக் இலங்கையில் மனித உரிமைகள் நிலைமை குறித்த தனது அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டக் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை என்ற தலைப்பில் தனது அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள நிகழ்ச்சி நிரலின்படி அமர்வின் ஆரம்ப நாளில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டக் இலங்கை குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வு செப்டம்பர் 8ஆம் திகதி ஆரம்பமாகி அக்டோபர் 8ஆம் திகதி வரை இடம்பெறும். இந்த அமர்வில் இலங்கை குறித்த புதிய தீர்மானத்தை பிரித்தானியாவும் கனடாவும் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மலை சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில் 97 மலை சிகரங்களில் இலவசமாக ஏறலாம் என நேபாள அரசு அறிவித்துள்ளது. நேபாளத்தில் உள்ள எவரெஸ்ட் மலை உலகிலேயே மிக உயரமான மலையாக காணப்படுகின்றது. இதில் ஏற ஒருவருக்கு 10 லட்சம் ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இது செப்டம்பர் 1ஆம் திகதி முதல் 13 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கின்றது. இந்நிலையில் மலை சுற்றுலாவை மேம்படுத்த குறைவான உயரமுடைய 97 சிகரங்களில் இலவசமாக ஏறலாம் என நேபாள அரசு அறிவித்துள்ளது. இதன்படி
கர்நாலா, சுதுர்பாசி மாகாணங்களில் 19,000 அடி உயரம் முதல் 23,000 அடி உயரம் வரை உள்ள 97 மலைச்சிகரங்களில் இலவசமாக ஏற முடியும் எனவும், உயரமான எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுவதற்கு முன் குறைந்த உயரமுடைய சிகரத்தில் ஏறியிருக்க வேண்டும் எனவும் நேபாள அரசு பரிந்துரைத்துள்ளது. அமெரிக்காவும் சீனாவும் தங்கள் வர்த்தக போர் நிறுத்தத்தை எதிர்வரும் நவம்பர் 10 வரை நீட்டித்துள்ளன. உலகின் 2 பெரிய பொருளாதார நாடுகள் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் இந்த ஆண்டு தொடக்கத்தில் அறிவிக்கப்பட்ட பொருட்களின் மீதான வரிகள் மேலும் 90 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்த நீட்டிப்பு, வர்த்தக ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்தல், நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளுக்கு அதிக நேரத்தை வழங்கும் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. ஆயுதப்படைகளுக்கு 2026 முதல் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆடைகள், தொடர்புடைய உபகரணங்களை வாங்குவதை தடை செய்யும் ஆணையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் திங்களன்று கையெழுத்திட்டார். 2026 ஆண்டு ஜனவரி 1 முதல் ரஷ்ய ஆயுதப்படைகளுக்கான அனைத்து சீருடைகள், பிற ஆடை பொருட்களையும் நாட்டிற்குள் உற்பத்தி வசதிகளை கொண்ட ரஷ்ய நிறுவனங்களே தயாரிக்க வேண்டும். 2027 ஆண்டளவில் இந்த தேவை உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் துணிகள், பின்னல் ஆடை பொருட்களும் நீடிக்கப்படும். அவை உள்நாட்டில் தயாரிக்கப்பட வேண்டும். ராணுவத்தின் தேவைகளுக்காக வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆடைகள் மற்றும் பொருட்களை வாங்குவதை முற்றிலுமாக விலக்குவதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும் என ஆணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல உதைப்பந்தாட்ட வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ தன்னுடைய நீண்ட நாள் காதலியான ஜோர்ஜியானா ரோட்ரிக்யூஸை திருமணம் செய்து கொள்ள இருக்கின்றார். இந்த ஜோடிக்கு ஏற்கனவே 5 குழந்தைகள் உள்ளன. இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமல் காதலித்து வந்தனர். ஜோர்ஜியானாவும் ரொனால்டோவும் கடந்த 2016 ஆண்டு ஸ்பெயினில் சந்தித்தனர். அப்போது ஹூக்கி நிறுவன கடையில் விற்பனையாளராக ஜோர்ஜியானா இருந்தார். அப்போது இருவருக்கும் இடையே நட்பு மலர்ந்தது. இந்த நட்பு 2017 ஆண்டு காதலாக மாறியது. அதன் பின் இருவரும் ஒன்றாக வாழ்ந்து வந்தனர்.